இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியுண்டு. இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபையினை கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதி. புவி வாழ்வை நாமம் தரவே இறைவாழ்வை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார், மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். இறையேசுவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இறையேசுவின் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உங்கள் அனைவரும் பொது காலத்தின் 13ஆம் வார சனிக்கிழமை திருப்பலிக்கு அன்போடும் வாஞ்சையோடும் வரவேற்கின்றேன். அன்பு சகோதரமே, ஒன்றுமில்லாமல் இருக்கும் நம்மை கோபுரத்தில் உயர்த்து வைத்து அழகு பார்ப்பவர் நம் இறைவன். நாம் பெரும் பாவிகளாக இருந்தாலும், நம்மிடம் நிறைய குறைகள் இருந்தாலும், தாயை போல நம்மை நெஞ்சோடு சேர்த்து அரவணைத்து கொள்பவர் நம் இறைவன் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆம், விழுந்து கிடைக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன், அதிலுள்ள கிளிசல்களை பழுது பார்த்து சிதைத்தவற்றை சீர்படுத்தி பண்டைய நாளிலிருந்து போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன் என்ற இறைவார்த்தைகள் ஆண்டவர் எவ்வளவு பேரன்பு உடையவர் என்பதை எடுத்துரைக்கிறது. மேலும் மனிதன் சட்டங்களுக்காக அல்ல, சட்டங்கள் மனிதனுக்காகவை என்ற கருத்தை இன்றைய நற்செய்தி வாசகம் குறிப்பிடுகிறது. பழைய ஏற்பாடு சட்டங்களில் அடிநாதம் இறையன்பும் பிறரன்பும் அது இரண்டும் இல்லாமல் போன பரிசேய நெறியை இன்று இயேசு பரிசோதிக்கிறார். இறைவனை மட்டும் ஏற்று அவரின் சாயலான மனிதனை புறக்கணிப்பது ஆன்மீகமானது. நம் ஆன்மீகத்தின் மூலம் மனிதர்களில் இருக்கும் இறைவனை கண்டுகொள்ளும் பக்குவத்தை வரமாக வேண்டுவோம். அதற்கான அருள் வேண்டி இக்கல்வாரி பலியில் பக்தியோடு ஜெபிப்போம். இறையாசிரை பெற்று செல்வோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்பு தந்தையே இறைவா, உமது அருளால் உமது பிள்ளைகளாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் ஒளியின் மக்களாக இருக்க விரும்பினீரே. அதனால் நாங்கள் தவறு எனும் இருளில் சிக்கிக் கொள்ளாமல் உண்மையின் பேரொழில் என்றும் சிறந்து விளங்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 11 முதல் 15 முடிய. ஆண்டவர் கூறுவது: அந்நாட்களில் விழுந்து கிடக்கும் தாவீதின் கூடாரத்தை மீண்டும் உயர்த்துவேன். அதிலுள்ள கிளிசல்களை பழுது பார்த்து சிதைந்தவற்றை சீர்படுத்தி பண்டை நாளில் இருந்தது போல் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அப்பொழுது ஏதோமில் என்று இருப்போரையும் எனது பெயரை தாங்கியிருக்கும் பிற இனத்தார் அனைவரையும் அவர்கள் தங்கள் உடைமையாக்கிக் கொள்வார்கள் என்கிறார் இதை செயல்படுத்தும் ஆண்டவர். இதோ நாட்கள் வரப்போகின்றன. அப்போது அறுவடை செய்வோரை உழுவோரும் கனி பிழிவோரை விதைப்போரும் தொடர்ந்து முன்னேறுவர். மலைகள் இனிய ரசத்தை பொழியும், குன்றுகள் தோறும் அது வழிந்தோடும் என்கிறார் ஆண்டவர். என் மக்களாகிய இஸ்ரேலை முன்னைய நன்னிலைக்கு கொண்டு வருவேன். அவர்கள் பாலடைந்த நகர்களை திரும்ப கட்டி அவற்றில் குடியேறுவார்கள். திராட்சை தோட்டங்களை அமைத்து அவற்றின் கனி ரசத்தை அருந்துவார்கள். பழத்தோட்டங்கள் அமைத்து அவற்றின் கனிகளை உண்பார்கள்.
அவர்களை தங்கள் நாட்டில் மீண்டும் நான் வேரூன்ற செய்வேன். நான் அவர்களுக்கு அளித்திருக்கும் நாட்டிலிருந்து இனி ஒருபோதும் அவர்கள் பிடுங்கப்பட மாட்டார்கள் என்கிறார் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவர் தமது மக்களுக்காக நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். 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 ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிக அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று மூத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தலும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். ஆண்டவர் தமது மக்களுக்காக நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தமது மக்களுக்காக நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். மண்ணினின்று உண்மை முளைத்தலும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். நல்லதே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். நல்லதே ஆண்டவர் அருள்வார், நல்விளைவை நம் நாடு நல்கும். ஆண்டவர் தமது மக்களுக்காக நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். ஆண்டவர் தமது மக்களுக்காக நிறைவாழ்வை வாக்களிக்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இந்நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மத்தேயு எழுதின நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. மத்தேயு எழுதின நற்செய்தி அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 14 முதல் 17 முடிய. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மண விருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்பொழுது அவர்களும் நோன்பிருப்பார்கள். மேலும் எவரும் பழைய ஆடையில் புதிய துணியை ஒட்டு போடுவதில்லை, ஏனெனில் அந்த ஒட்டு ஆடையை கிழித்துவிடும், கிழிசலும் பெரிதாகும். அதுபோல பழைய தோற்பையில் புதிய திராட்சை மதுவை ஊற்றி வைப்பதில்லை, ஊற்றி வைத்தால் தோற்பைகள் வெடிக்கும், மதுவும் சிந்தி போகும், தோற்பைகளும் பாலாகும். புதிய மதுவை புதிய தோற்பையில்தான் ஊற்றி வைப்பர், அப்போது இரண்டும் வீணாய் போகா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமானவர்களை, மாதா தொலைக்காட்சி வழியாக ஆண்டருடைய கல்வாரி பலியில் இணைந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களை, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மனு குலத்தை மீட்பதற்காக இந்த மண்ணுலகில் மனிதனாக பிறந்தார். மனிதன் பாவம் செய்து கடவுளை விட்டு பிரிந்து செல்கிறான். மீண்டும் கடவுளை தேடி வருவதற்கு நோன்பு, தவம், தான தர்ம காரியங்களை செய்து புண்ணியங்களை நாடி கடவுளை தேடி வருகிறான். பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயல் மக்கள், யூதர்கள் எப்போதெல்லாம் யாவை இறைவனை விட்டு பிரிந்து சென்றார்களோ, எப்போது எல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் பாவம் செய்தார்களோ, மீண்டும் கடவுளை தேடி வர உண்ணா நோன்பிருந்து, தவமிருந்து, சாக்குடை உடைத்து, சாம்பல் மீது அமர்ந்து, கண்ணீர் விட்டு அழுது ஆண்டவனை, இறைவனை தேடி வருவார்கள். இது பழைய ஏற்பாட்டில் மிக முக்கியமான ஒரு தவ முயற்சியாக, கடவுளோடு தங்களை இணைத்து கொள்ள அந்த இஸ்ராயல் மக்கள் பயன்படுத்திய மிகப்பெரிய கருவியாக பார்க்கிறோம். இதனுடைய பின்புலத்தில்தான் இன்றைய நாளினுடைய நற்செய்தியில் சீடர்களிடம் இந்த நபர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் அதிகம் நோன்பு இருப்பதில்லை? மிக தெளிவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். நோன்பு என்பது நம்மை அடக்கிக் கொள்வது, தவம் என்பது நம்முடைய ஐம்புலன்களை அடக்கிக் கொள்வது, நோன்பு என்பது நம்முடைய உடலை வருத்தி கொண்டு உண்ணாமல் ஆண்டவனை நோக்கி வருவது. அப்படி என்று சொன்னால், நோன்பு என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உடலை உறுத்தி, நம்முடைய உடலை ஒரு பக்குவப்படுத்தி ஆண்டவனை நோக்கி செல்லக்கூடிய மிகப்பெரிய கருவியாகத்தான் இந்த நோன்பு பார்க்கப்படுகிறது. எனவே நம்முடைய கத்தோலிக்க திரு அவையில் தவக்காலத்தில் அநேக நபர்கள் நோன்பு இருந்து நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துகிறோம். நோன்பு என்பது நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்துவது மட்டுமல்ல, ஆண்டவனை நோக்கி செல்ல வேண்டும். பழைய ஏற்பாட்டில் யாரெல்லாம் அப்படி சென்று இருக்கிறார்கள்? 2 சாமுவேல் அதிகாரம் 12 இறை வார்த்தை 1 - 15 வரை உள்ள இறை வார்த்தைகளை படித்தோம் என்று சொன்னால், 2 சாமுவேல் அதிகாரம் 12 இறை வார்த்தை 1 - 15 வரை உள்ள இறை வார்த்தைகளை படித்தோம் என்று சொன்னால், தாவீது அரசர் அங்கு பாவம் செய்து விடுகிறார். தாவீது அரசருக்கு இறைவனுடைய அறிவுரை நாத்தானின் இறைவாக்கின் வழியாக அருளப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் எப்போது எல்லாம் தலைவர்கள் பாவம் செய்கிறார்களோ, மக்கள் பாவம் செய்கிறார்களோ, அப்போது கடவுள் இறை வாக்கினர்களை அனுப்பி தவறு செய்தவர்களை, பாவம் செய்தவர்களை மீண்டும் தம்மிடம் அழைத்து வருவார்.
அதனுடைய அடிப்படையில் தாவீது அரசர் அங்கு பாவம் செய்கிறார். எனவே நாத்தானின் இறைவாக்கின் வழியாக அவருக்கு அறிவுரை சொல்லப்படுகிறது. அந்த அறிவுரையை தாவீது கேட்டுக்கொள்ளுகிறார். 2 சாமுவேல் அதிகாரம் 12 இறை வார்த்தை 13 படிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லுகிறார். நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் என்று சொல்லி தன்னுடைய பாவத்தை தாவீது அரசர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஏற்றுக்கொள்ளும் விளைவாக தன்னுடைய மன ஒருத்தல்களை செய்து ஆண்டவரிடம் திரும்பி வருகிறார். புதிய ஏற்பாட்டில் நம்முடைய பவுலடியாருடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். பவுலடியார் கிறிஸ்தவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவர்கள் எல்லோரையும் கொன்றளிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய பவுலடியார் உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவம் பெறுகிறார். உயிர்த்த ஆண்டவரை சந்திக்கிறார். உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையில் திருத்தூதர்கள் பணி அதிகாரம் 9 இறை வார்த்தை 9 படிக்கிறோம். அவர் 3 நாட்கள் பார்வையற்று இருந்தார். அந்நாட்களில் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. அப்படி என்று சொன்னால் பவுலடியார் கடவுளை விட்டு சென்றார். மீண்டும் கடவுளுடைய பார்வை பெற்று கடவுளை நோக்கி செல்கிற பொழுது 3 நாட்கள் அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. தன்னை அங்கு தவத்துக்கு உட்படுத்துகிறார். தன்னுடைய உடலை கட்டுப்படுத்துகிறார். தன்னுடைய ஆன்மாவை கட்டுப்படுத்துகிறார். தன்னுடைய ஐம்புலன்களை அடக்கி ஆண்டவனை பற்றி சிந்திப்பதற்கு 3 நாட்கள் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை என்று சொல்லி நம்முடைய பவுலடியாருடைய வாழ்க்கையில் படிக்கிறோம். இதே போல பழைய ஏற்பாட்டில் மீண்டும் நாம் சிந்தித்து பார்க்கலாம். யோனா இறைவாக்கினர் நினிவே நகர மக்களுக்கு அங்கு ஆண்டவருடைய செய்தியை கொண்டு செல்கிறார். நினிவே நகர மக்கள் பாவத்தில் வாழ்ந்து வருகிறார்கள். எனவே கடவுள் இந்த யோனாவை நினிவே நகர மக்களுக்கு இறை வார்த்தை அனுப்புகிறார். அப்படி சென்று அங்கு யோனா இறைவாக்கினர் நினிவே நகர மக்களுக்கு இறை வார்த்தையை, மனம் மாறுதலுக்கான வார்த்தையை அங்கு அறிவிக்கிறார். யோனா இறைவாக்கினுடைய புத்தகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 1 10 முடிய உள்ள இறை வார்த்தைகளை இதை படிக்கலாம். யோனாவினுடைய வார்த்தையை கேட்ட நினிவே நகர மக்களும் அரசர்களும் கால்நடைகளும் சாம்பல் உடை உடுத்தி, சாக்கு உடை உடுத்தி சாம்பல் மீது அமர்ந்து தங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். உண்ணா நோன்பிருந்து ஆண்டவனை நோக்கி திரும்பி வருகிறார்கள். ஆண்டவனும் மனமிறங்கி அந்நகரை அழிக்காமல் விட்டு விடுகிறார். அப்படி என்று சொன்னால் உண்ணா நோன்பிருந்து சாக்குடை உடுத்தி எதுவும் அருந்தாமல் சாம்பல் மீது அமர்ந்த நினிவே நகர மக்களுக்கு ஆண்டுடைய இரக்கம் அதிகமாக கொடுக்கப்படுகிறது. இதே போல நம்முடைய பழைய ஏற்பாட்டில் மீண்டும் பார்க்கலாம். யோவேல் இறைவாக்கினருடைய புத்தகத்தும் அதிகாரம் 2 இறை வார்த்தை 12 படிக்கிறோம். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். நம்முடைய வாழ்க்கையில் எப்போதெல்லாம் பாவம் செய்கிறோமோ, எப்போதெல்லாம் கடவுளை விட்டு பிரிந்து செல்கிறோமோ அப்போது இந்த வார்த்தை நமக்கு அறிவிக்கப்பட வேண்டும். யோவேல் புத்தகம் அதிகாரம் 2 இறைவார்த்தை 12 படிக்கிறோம். இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பி ஆண்டவனை நோக்கி வாருங்கள் என்று சொல்லி இறை வாக்கின் வழியாக மக்களுக்கு சொல்லப்படுகிறது. அதே போல பழைய ஏற்பாடு நெகோமியா புத்தகத்தில் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. நெகோமியா புத்தகம் அதிகாரம் 1 இறை வார்த்தை 1 4 முடிய அந்த இஸ்ராயல் மக்கள் அடிமைப்படுத்தப்படுகிறார்கள். எருசலேம் ஆலயம் இடிக்கப்படுகிறது. எருசலேம் ஆலயத்தினுடைய சுவர்கள் இல்லாமல் போகிறது. கதவுகள் தீக்கு இரையாக்கப்படுகிறது. அப்பொழுது எஞ்சியிருந்த யூதர்கள், இஸ்ராயல் மக்கள் நெகோமியா என்கிற நபரிடம் வந்து அழுது புலம்புகிறார்கள். அப்போது இந்த செய்தியை கேட்கக்கூடிய நெகோமியா உண்ணா நோன்பிருந்து இஸ்ராயல் மக்களுக்காக, எருசலேம் ஆலயத்துக்காக, இடிக்கப்பட்ட எருசலேம் ஆலயத்திற்காக நோன்பிருந்து ஆண்டவனை நோக்கி ஜெபிக்கிறார். மீண்டும் ஆண்டவருடைய அருள் அவருக்கு வழியாக கொடுக்கப்பட்டு எருசலேம் மீண்டும் கட்டி எழுப்பப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் அந்த இஸ்ராயல் மக்கள் பாவம் செய்து கடவுளை விட்டு பிரிந்து செல்கிற பொழுது அடிமைப்படுத்தப்பட்டார்கள். எருசலேம் ஆலயம் இடிக்கப்பட்டது. எருசலேம் ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. அப்பொழுது கூட அந்த மக்கள் உண்ணா நோன்பிருந்து நெகோமியா வழியாக மீண்டும் எருசலேம் ஆலயத்தை கட்டி எழுப்புகிறார்கள்.
மீண்டும் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். எஸ்ரா புத்தகம் அதிகாரம் 8 இறை வார்த்தை 21 23 முடிய உள்ள இறை வார்த்தையில் படிக்கிறோம். இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து பாதுகாப்பாய் மீண்டும் எருசலேமுக்கு செல்வதற்கு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள். இஸ்ராயல் மக்கள் பாபிலோனுடைய அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். எஸ்ரா வழியாக அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது, நீங்கள் உண்ணா நோன்பிருந்து மனமாறி ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள், மீண்டும் நீங்கள் எருசலேமுக்கு அழைத்து செல்லப்படுவீர்கள் என்று சொல்லி எஸ்ரா வழியாக இஸ்ராயல் மக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. எஸ்ரா புத்தகம் அதிகாரம் 8 இறை வார்த்தை 23 படிக்கிறோம். எனவே நாங்கள் நோன்பிருந்து இதற்காக எங்கள் கடவுளிடம் வேண்டிக் கொண்டோம், அவரும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளினார். இஸ்ராயல் மக்கள் சொல்கிறார்கள், நாங்கள் நோன்பிருந்து ஆண்டவனை நோக்கி ஜெபித்தோம், ஆண்டவரை நோக்கி மன்றாடினோம், எங்களுடைய நோன்புகளையும் எங்களுடைய அழுகையும் எங்களுடைய மன்றாட்டையும் கடவுள் கேட்டார் என்று சொல்லி அந்த இஸ்ராயல் மக்கள் சொல்கிறார்கள். இப்படி பல ஏற்பாட்டில் யாரெல்லாம் கடவுளை விட்டு பிரிந்து சென்றார்களோ, யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் பாவம் செய்தார்களோ, அவர்கள் அனைவரும் நோன்பிருந்து தவ முயற்சிகளை மேற்கொண்டு அழுது புலம்பி ஆண்டவனை நோக்கி வருகிறார்கள். ஆண்டவரும் மன்னித்து மக்களை ஏற்றுக்கொள்கிறார். அப்படி என்று சொன்னால் இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி என்ன? நம்முடைய வாழ்க்கையில் எப்போது நோன்பிருந்து ஆண்டவரை நோக்கி வர வேண்டும், ஆனால் ஆண்டவனோடு இருக்கிற பொழுது மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், மணமகன் தங்களோடு இருக்கிற பொழுது ஏன் அவர்கள் நோன்பு இருக்க வேண்டும்? மகிழ்ச்சியாகத்தானே வாழ வேண்டும். நான் உங்களோடு இருக்கிறேன், நீங்கள் ஏன் அழுது புலம்புகிறீர்கள்? ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை, நான் உங்களோடு தான் இருக்கிறேன், நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவனை விட்டு பிரிந்து செல்லுகிற பொழுது பாவம் செய்கிறோம், ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற பொழுது மகிழ்ச்சியாக வாழுகிறோம். நாம் சிந்தித்து பார்ப்போம், ஆண்டவரோடு இருக்கிறேனா? ஆண்டவருடைய வாழ்வை ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் குடும்ப வாழ்க்கையை வழி நடத்துகிறனா? ஆண்டவர் என்னோடு இருந்தார், நான் ஆண்டவனோடு இருந்தால் மகிழ்ச்சி கண்டிப்பாக உண்டாகும். அந்த மகிழ்ச்சி இல்லை என்று சொன்னால் தவ முயற்சிகளை மேற்கொண்டு நோன்பு காரியங்களை மேற்கொண்டு மீண்டும் ஆண்டவனை நோக்கி வருவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, ஆண்டுடைய திருப்பாதத்தை நம்பிக்கையோடு தேடி வந்திருக்கிறோம். நம்முடைய தேவைகளை ஆண்டுடைய திருப்பாதத்தில் எடுத்து வைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். வழிகாட்டும் நாயகரே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர் மற்றும் பொது நிலையினர் ஆகியோர் அனைவரும் தங்களது இறைப்பணியில் சந்திக்கின்ற எதிர்ப்புகள், போராட்டங்கள், சவால்கள் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நீர் அவர்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாட்டை ஆளும் வேந்தனேயும் இறைவா, எம் நாட்டிற்காக ஜெபிக்கின்றோம். சிறப்பாக கொலை, கொள்ளை, வன்முறைகள், பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான அநீதிகள் அனைத்தும் அகன்று அன்பு, ஒற்றுமை, சமத்துவம், சமாதானம் போன்ற இறையாட்சி விழுமியங்கள் எம் நாட்டில் நிலவ நீர் அருள் தர வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடைவல்லலை எம் இறைவா, குழந்தை பாக்கியத்திற்காக மன்றாடும் தம்பதியர்க்காக ஜெபிக்கிறோம். பணிப்பெண்ணின் கண்கள் தம் இறைவனின் கைகளை நோக்கி இருப்பது போல நீர் நிச்சயம் குழந்தை செல்வங்களை தருவீர் என்று உம்மையை நோக்கி மன்றாடும் அவர்கள் மேல் இரக்கம் காட்டி அவர்களுக்கு குழந்தை வரத்தினை தர வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான எம் இறைவா, இளைஞர் இளம்பெண்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து நடந்து வாழ்வில் முன்னேற்றம் அடையவும், பெற்று வளர்த்து ஆளாக்கிய தங்களது பெற்றோர்களை இறுதி வரை மதித்து அவர்களுக்கு பக்க பலமாக இருக்க வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிமைக்குரிய எம் இறைவா, மாதா தொலைக்காட்சி நிறுவனங்களை வழிநடத்தி திருத்தந்தையர்கள், பொறுப்பாளர்கள் மற்றும் அதற்கு உதவி செய்கின்ற தாராள உள்ளங்கள் ஆகியோர் அனைவரையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்து இல்லந்தோறும் இறையாட்சி என்னும் உமது கனவை நனவாக்கும் அவர்களது முயற்சியை தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம்.
அன்பு தந்தை இறைவா, நாங்கள் அனைவரும் உமது ஆலயத்தில் ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். இந்நாள் வரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து வரக்கூடிய நாட்களிலும் உமது மேலான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நிறைவாக கொடுத்துள்ளோம். ஆண்டவரே, நீர் எம்மோடு இருக்கிறீர். நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு எல்லா வரங்களையும் கொடுத்துள்ளோம். ஆண்டவரே, பாவம் செய்து உம்மை விட்டு பிரிந்திருக்காதிருக்க எங்களுக்கு மேலான ஆசீர்வாதத்தை கொடுத்துள்ளோம். நாங்கள் அனைவரும் உம் மீது நம்பிக்கை கொண்டு உம்முடைய அன்பு குடும்பங்களாக பிள்ளைகளாக வாழ எல்லா வரங்களை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அன்றும் பகிர்ந்தே வாழ்வோம். இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை, இதுவே எம் காணிக்கை. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். ஆண்டவராக வாழ்த்து பெறுவாராக. இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதையை இன்று காண வேண்டும். எமது காணிக்கை உமது ஆவியால் புனிதமாக வேண்டும். இதனால் அகிலமே வாழ்வின் பாதை இன்று காண வேண்டும். எங்கள் உழைப்பின் பயன்களும் நிலத்தின் கொடைகளும் உமக்கு புகழ் தர உலகம் உயர்ந்திட எம்மை பலி தந்தோ. அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம், அனைத்தும் பகிர்ந்தே வாழுவோம். அன்பிற்கே எம்மை அர்ப்பணித்தோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இந்த கல்வாரி திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்க மிகுந்த தந்தையே இறைவா, நீரை அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யும் முது மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்க நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். அதனால் எங்கள் பணியின் புனிதமிக்க காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாக இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும்
ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றலுள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாட்சியுடன் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்கி இருக்கின்றோம். ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் அக்களித்து ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். எனவே நீர் தூயவராக இருப்பது போல மனிதரும் தூய்மையடைய உலகத்தின் தொடக்கம் முதல் தொடர்ந்து செயலாற்றி வருகிறீர். உமது மக்களின் காணிக்கைகளை கண்ணோக்கி அவற்றின் மீது தூய ஆவியாரின் ஆற்றலை பொழிந்தருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் அன்பு திருமகன் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவரில் நாங்களும் பிள்ளைகளாய் இருக்கின்றோம். பாவத்தால் நாங்கள் முன்பு அழிந்து போனோம், மீண்டும் உம்மிடம் வர வலுவற்றவரானோம். ஆயினும் நீர் எங்கள் மீது அளவற்ற அன்பை பொழிந்தீர். எவ்வாறெனில், ஒரே நேர்மையாளரின் திருமகன் எங்களுக்காக சிலுவை மரத்தில் அறையப்படுவதை தாழ்வு என கருதாமல் தம்மையே எங்களிடம் கையளித்தார். இவ்வாறு அவர் தம் புனித கைகளை விண்ணகத்துக்கும் மண்ணகத்துக்கும் நடுவை விரித்து உமது உடன்படிக்கை நிலையான அடையாளமானார். இது நிகழும் முன் அவர் தம் சீடர்களோடு பாஸ்கா கொண்டாட விரும்பினார். அவர்களோடு அவர் உணவருந்தும்போது அவர் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு அவர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே சிலுவையில் சிந்தப்படவிருந்த தம் இரத்தத்தால் அனைத்தும் தம்மில் ஒப்புரவாக்கப்படும் என்பதை அறிந்திருந்த அவர் இரவு விருந்தை அருந்தியபின் திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து உமக்கு மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ,
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே எங்கள் பாஸ்காவும் உண்மையான அமைதியுமாகியும் திருமகன் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் நினைவு கூர்ந்து இவர் இறந்ததையும் பாதாளத்திலிருந்து உயிர்த்தெழுந்ததையும் கொண்டாடுகிறோம். உண்மையும் இரக்கமுள்ள இறைவா, உம் மகனுடைய திருவருகை எதிர்நோக்கியிருக்க நாங்கள் மனிதரை உம்மோடு மீண்டும் ஒப்பரவாக்கு பலிபொருட்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். கனிவுமிக்க நல்ல தந்தையே, உம் திருமகனின் பலியில் உம்மோடு இணைத்து கொண்ட மக்களை கண்ணோக்கியறலும். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறுகின்றவர்கள் தூய ஆவியாரின் ஆற்றலால் கிறிஸ்துவில் ஒரே உடலாக ஒன்றிணைக்கப்படுவார்களாக. அவ்வுடல் உள்ள பிளவுகள் அனைத்தும் அகற்றப்படுவனவாக. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பாளையங்கோட்டை மறைமாவட்ட ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை இவர்களோடு மனதாலும் இதயத்தாலும் என்றும் ஒன்றித்திருக்க எங்களுக்கு அருள் புரியும். பேறுபெற்ற கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, பேறுபெற்ற திருத்தூதர்கள், புனிதர் ஆகிய அனைவரோடும் உமது இரக்கத்தை வேண்டி நாங்கள் இப்போது நினைவு கூறும் இறந்து போன சகோதர சகோதரிகளோடும் நாங்கள் புனிதர்களோடு புனிதர்களாக விண்ணக உறைவிடத்தில் உம் திருநிற்கும் அந்த நாள் வரை உமது ஆட்சியின் வருகைக்காக காத்திருக்கச் செய்தருளும். அந்த நாளில் நாங்கள் புது படைப்பாக மாறி அழிவுக்கு வழி செய்யும் பாவ காயத்திலிருந்து இறுதியாக விடுபட்டு உமது திருவடி பணிந்து போற்றி உம்முடைய கிறிஸ்துவின் நன்றி செயலை மகிழ்ச்சியுடன் உமக்கு பாடி புகழ்வோம். உம்மோடு என்றென்றும் வாழ்கின்றவர் இவரே. இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றேப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பெரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே.
எங்கள் பாவங்களை, குற்றங்களை, குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடத்திற்கு நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். ஒரு நாளும் உனை மறவா திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். ஒரு நாளும் உனை மறவா திருநாள் தினம் வேண்டும். அருள் தேடும் விழிகளுக்கு கருணை மழை வேண்டும். இயேசுவே வாருமே, இயேசுவே வாருமே, இயேசுவே என் நேசரே, என்னோடு பேச வாருமே. இயேசுவே என் நேசரே, என்னோடு பேச வாருமே. ஒரு நாளும் உனை மறவா திருநாள் தினம் வேண்டும். இயேசுவின் திரு இருதயத்துக்கு நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு இறைவனால் செய்து வரும் சகல உதவிகளுக்காகவும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் முழந்தாள் பணியிடுகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள எங்களை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இன்று நீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் திருருதிய நிழலில் நாங்கள் இளைப்பாற செய்தருளோம். தவறி எங்களில் யாராவது உமது திருருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவருடைய குற்றத்திற்கு நாங்கள் இந்த பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளோம். இதுவும் இன்றி உலகத்தில் இருக்கும் எல்லா குடும்பங்களுக்காக உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பிரியருக்கு ஒன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அநாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயவு புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டில்
இறைவா நீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவருடைய ஆசீர்வதியும் அவருடைய இருதயத்திலே விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். உயிருள்ளவரை அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். இனியனல் இயேசுவே, முறை முறையாய் முது திரு சிநேகத்தில் நிலைத்து நின்று வாழ்ந்து எல்லா காலமும் நாங்கள் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார அருள் புரிந்தருளும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. கருணை கடலையும் இறைவா, நாங்கள் ஒப்பு கொடுத்த உணவாக உட்கொண்ட இப்புனித பழிபொருட்கள் எங்களுக்கு வாழ்வழிக்க உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு நாங்கள் முடிவில்லா அன்பினால் உம்முடன் ஒன்றிணைக்கப்பட்டு என்றும் நிலைத்திருக்க கனிதர் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பு குடும்பங்களாய் வாழ சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமேயற்ற மாதா. அன்பிதே அன்பிதே மாதா, தன்னலமேயற்ற மாதா. தாயினுமேலாம் தாயுமே நீயே, தவியோ திரவியமே. தாயினுமேலாம் தாயுமே நீயே, தவியோ திரவியமே.